பிஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.10 உயர்வு கண்டிருக்கிறது. டீசல் விலை லிட்டருக்கு ₹3.08 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.10 அதிகரித்திருக்கிறது. டீசல் விலையும் லிட்டருக்கு ₹3 அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே நாடு முழுவதும் எரிபொருள் சிக்கனத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்திய நிலையில் தற்பொழுது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேற்காசிய போர் சூழலில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியால் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பு வாகனங்களுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று பெட்ரோல் டீசல் விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் லிட்டருக்கு ₹3.25 டீசல் ₹3 உயர்ந்திருக்கிறது. 1 லிட்டர் டீசல் ₹95.47 விற்கப்படுகிறது. மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியால் எண்ணெய் நிறுவனங்கள் இந்த விலை உயர்வை அமல்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் 1 லிட்டர் டீசல் விலை ₹95.47 விற்பனை செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹103.90 உயர்வு கண்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. சென்னையில் 1 லிட்டர் டீசல் விலை ₹103 விற்கப்படுகிறது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் விலை ₹103.90 டீசல் விலை ₹95.47 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விலையில் தற்பொழுது விற்கப்படுகிறது. இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரும் என்ற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா போரால் எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. டீசல் விலை உயர்ந்த காரணத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக எரிபொருள் சிக்கனத்தின் அவசியம் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருந்தார். எரிபொருளை மிச்சப்படுத்தும் வகையில் தனது கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையையும் பிரதமர் மோடி குறைத்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரான் அமெரிக்கா போரால் எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சிலிண்டர் விலை உயர்வை தொடர்ந்து எரிபொருள் விலையும் தற்பொழுது உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த யுவராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. டீசல் விலை உயர்வால் லாரி ஓட்டுநர்கள், லாரி உரிமையாளர்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாவாங்க? இது என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுடைய தொழில ஏற்படுத்தும்? அதாவது இந்த காலையில இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அடுத்தது உடனடியாக உங்க இதுலயே பார்க்க முடியுது. உடனடியாக இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கு. ஏன்னா எங்களுடைய தொழில, எங்களுடைய வாடகையில ஒரு 50 to 60% காசு நாங்க இந்த டீசலுக்காக தான் செலவிடுறோம். இந்த இதுல இவ்வளவு பெரிய உயர்வு எங்களை விலை உயர்வுக்கு தான் இது எடுத்துட்டு போய்விடும். ஏன்னா அத்தியாவசிய பொருள் நிறைய எடுத்துட்டு போறது உடனடியாக மக்களுக்கு தான் இந்த பாதிப்பு ஏற்படுத்தும். இது இல்லாத நிறைய சிறிய ரக வாகனங்கள் வைத்திருக்கவங்க இந்த விலை உயர்வு உடனடியாக அவங்க பெற முடியாது. இப்ப நீங்க ஏற்றுற இந்த காசு பார்ட்டி கிட்ட உடனடியாக கேட்டு வாங்க முடியாது. நிறைய பெரிய ஒப்பந்ததாரருக்கு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு கண்டிஷன்லேயே அவங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து இந்த வாடகையை உயர்த்திக்கலாம், டீசல் விலை உயர்னால் இருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆனா அத்தியாவசிய பொருள் வெஜிடபிள்ஸ் எடுத்துறவங்கள உடனடியாக இந்த வாடகை உயர்வு மக்கள் மீதும் அந்த பார்ட்டி கூடவே வரவங்க உடனடியாக வாடகை உயர்த்தி வாங்கிடுவாங்க. ஆகவே இந்த உயர்வு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே எங்களுக்கு டோல் கட்டண உயர்வு, நிறைய இந்த புதிய சிஸ்டம் விஎல்டி ஜிபிஎஸ் கருவி மாற்றணும், அது மாதிரியான நிறைய சிக்கல். இப்போ வேற இந்த டாக்ஸ் கடைசி தேதி நேத்தோ இன்னைக்கும், இந்த மாதிரி சூழ்நிலை இந்த டீசல் விலை உயர்வு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் எங்களுடைய மாநில லாரி உரிமையாளர் சங்கம் மற்றும் சவுத் இந்தியா மோட்டார் அசோசியேஷன், அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் வந்து இது கூடி இது விதித்து பெரிய இதுக்கான இது எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடைபெறும். ஏற்கனவே நாங்கள் இந்த சுக கட்டணம் ஒன் டைம் டோல் பண்ண சொல்லி வருகிற ஜூன் மாதத்துல மிகப்பெரிய போராட்டம், நாடு தழுவிய போராட்டத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தேதி அறிவிக்கல. இந்த டீசல் விலை உயர்வு இது அகில இந்திய லெவல்ல உயர்த்ததுனால ஒட்டுமொத்தமா அகில இந்திய லெவல்ல மிகப்பெரிய போராட்டத்துல இதை திரும்ப பெற கோரி இந்த போராட்டத்துல இந்த கோரிக்கையும் வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்துல நாங்க தெரியப்படுத்திக்கிறோம். திரு யுவராஜ், இது கடந்த வாரத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி எரிபொருள் சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிருக்கிறார். அவருடைய செயல்களையுமே அதை கடைபிடிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்கள்லாம் இதை எதிர்பார்த்துதான் இருந்தீங்களா? ஆமா, அவர் பேசும்போது ஏதோ ஒரு இந்த கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு தட்டுப்பாடு வரும், வாகனங்கள் இயக்குவது அப்படி ஏதோ ஒன்று கொஞ்சம் இருந்தது. ஆனா விலை உயர்த்துவாங்கன்னு நினைக்கல. ஏதாவது ஒரு சிஸ்டம்ஸ், இப்போ எப்படி தங்கம் வாங்க வேண்டாம், அது மாதிரி வாகனங்கள்ல ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வரும், அப்படிதான் நாங்க நினைச்சோம். விலை உயர்த்தும் போது அது நேரடியா மக்களை போய் பாதிக்கும். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது நீங்க சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கான வழிவகுக்குமா, இல்ல இன்னும் தான் மக்களுக்கு வந்து இது அத்தியாவசிய தேவைகள்ல உயர்வை சந்திக்க வைக்குமா? சிக்கனமா பயன்படுத்தினா அனைத்து டோல்லையும் ஃபாஸ்டாக் வந்து இன்னும் வாகனங்கள் நின்று தான் போகுது. அது சிக்கனம், அதில் தான் சிக்கனம் பண்ணோம், அதில் தான் டோல் கேட்டு எடுக்கணும், ஃபாஸ்டாக் கொண்டு வந்தாங்க. ஃபாஸ்டாக் முறை வந்து இன்னும் நிறைய சுங்க சாவட்டில வாகனம் நின்று தான் போகுது. நிறைய இடத்துல பார்க்கிங் வசதி இல்லை, வாகனங்களை ரோட்லயே நிறுத்தி வர வேண்டும். சிக்கன நடவடிக்கை என்பது வந்து அது எப்படி எடுக்கணும்ன்றது அரசு விளக்கணும். அது பண்ணாம விலை உயர்த்துவது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. விலை உயர்த்தினா உடனடியாக பணம் வந்துடும். பாருங்க, இப்ப எல்லா பக்கத்துலயும் இப்போ காலையிலேயே வசூல் பண்ண ஆரம்பிச்சா, திட்டம் அறிவிப்பு வந்த மறுநாள் இதே மாதிரி விலை குறைக்கும் போது அது மாதிரி பண்ணறது இல்லை. எங்களுக்கான கடிதம் வரல, எங்களுக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த சிக்கன நடவடிக்கை அது மாதிரி எடுக்கிறதுக்கு அரசு முயற்சி செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த விலை உயர்வு வந்து கண்டிப்பாக டீசல் விலை உயர்வு வந்து அத்தியாவசிய பொருள் விலை உயரும், வாடகை உயரும். அதே நேரத்தில் மக்களுக்கு மீதுதான் இந்த விலை உயர்வு போய் மக்களை தான் பாதிக்கும் என்பதை நாங்க தெரியப்படுத்திக்கிறோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த 4 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் இது எல்லாமே இனிமே மாறுமா? அரசு வந்து எந்த பெட்ரோல் கம்பெனியும் லாஸ்ல இல்லை. இந்த 4 ஆண்டுல பாத்தீங்கன்னா அரசு வந்து கச்சா எண்ணெய் விலை மிக பாதி விலையோட கம்மியா இருந்த போதெல்லாம் அரசு எந்த நடவடிக்கை குறைக்கிறதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கல. எல்லா நிறுவனங்களும் இன்னைக்கு இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் சில குறிப்பிட்ட பிரைவேட் பம்ப் எல்லாம் மூடி இருந்தது, இன்னைக்கு அவர்களாம் திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் செல் போன்ற பம்ப் எல்லாம் விலை உயர்த்தி இருக்காங்களே, எப்படி உயர்த்துவாங்க? அரசு இந்த கண்டிஷன்ல தான் விற்கணும்னு கேஸ் விலை இது மாதிரி இருக்கும்போது ஒரு தனியார் பெட்ரோல் பம்ப்ல 5 ரூபாய் 3 ரூபாய் டீசல் விலையை ஏற்றி விற்கும் போது அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆகவே இப்போ பெட்ரோல் பம்ப்ல வந்து ஒரு கியூ சிஸ்டம் இருக்கு, பெட்ரோல் பம்ப்ல வந்து நிறைய வாகனங்கள் நிக்குது டீசல் போட,
அந்த மாதிரி இருந்தா நீங்க பெட்ரோல் பம்பு நிறைய திறக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல பெட்ரோல் நிறுவனங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ் உருவாக்கி அதுல அவ்வளவு லாபம் இப்போ இந்த 4 ஆண்டுல உயர்த்திட்டாங்க. அரசு வந்து அவங்களுக்கான லாபம் கச்சா எண்ணெய் விலை குறைந்தப்ப குறைக்கலையே. ஆகவே இந்த மாதிரி ஏத்துறத வந்து நாங்க இது மாதிரி பொது போக்குவரத்து இருக்கிறவங்களுக்காக ஏதாவது மானியம் வழங்கி அவர்களுக்கான அதுதான் இப்போ இந்த சூழல் இதுதான். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது தான் சூழல். இதற்கு மாற்று ஏற்பாடாக ஆல்டர்னேட்டிவ் நிவாரணமாக நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஆல்டர்னேட்டிவ்னா இந்த மாதிரி பொது போக்குவரத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி மீனவர்களுக்கு எல்லாம் ஒரு மானிய விலையை தராங்களோ அது மாதிரி ஏதாவது ஒரு லாரி இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது விலையை குறைச்சி தர வேண்டும். அது மாதிரி சிஸ்டம் ஏதாவது ஒன்று அரசு ஆல்டர்னேட்டா ஏற்பாடு செய்யணும். இல்லைன்னா இந்த பொது போக்குவரத்து வந்து மக்கள்கிட்ட தான் விலை உயர்த்தும், மக்களுக்கு தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம். பெட்ரோல் விலை உயர்வது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 சக்கர வாகன ஓட்டிகள் 4 சக்கர வாகன ஓட்டிகள்னு அவங்களுடைய சுய தேவைகளுக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. டீசல் விலை உயரும் போது ஒட்டுமொத்தமாக லாரி உரிமையாளர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இல்ல, அதாவது பெட்ரோல் விலை உயர்வு வந்து பாத்தீங்கன்னா டயர் விலை ஏறிடும். வண்டியில இருக்கிற இப்ப ஏற்கனவே இந்த வார் வந்ததுல இருந்து நிறைய விலை பெட்ரோல் டீசல் விலை ஏறாமைய அனைத்து பொருள் விலை ஏறிடுச்சு. இப்ப டிரைவருக்கு கொடுக்குற சம்பளம் உயர்த்துறோம். ஏன்னா சாப்பாடு அவனுக்கு தட்டுப்பாடா இருக்கு, கேஸ் இல்ல, இட்லி இது விலையெல்லாம் உயர்த்திட்டாங்க, டீ விலை உயர்த்திட்டாங்கன்னு ஏற்கனவே அப்படி இருக்கு. ஏற்கனவே உதிரி பாகன விலை பெட்ரோல் விலை உயர்த்தாமையே எங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. நாங்க இப்போ வந்து ஒரு தார்பாய் கூட 600 ரூபா வித்த பாய் 1200 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதாவது விலை ஏறாம இப்ப ஏத்தின பிறகு பாத்தீங்கன்னா டயர் விலை உயரும். பெட்ரோல் விலை உயர்வதால எங்களுடைய உதிரி பாகன விலை உயரும், வாகனத்துடைய விலை உயரும். இது வந்து மிகப்பெரிய இந்த 3 ரூபா டீசலும் இந்த பெட்ரோல்ல உயர்த்து எங்க தொழில மிகப்பெரிய இடத்துல பாதிப்பை உண்டாக்கும் என்பதுதான் இது மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் என்று தான் நாங்க சொல்லிக்கிறோம். இது அரசு திரும்ப பெற வேண்டும். மாநில அரசு இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், புதிய அரசு என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கும். நாங்க இது குறித்து எங்களுடைய அகில இந்திய சங்கங்கள் கூட கலந்து ஆலோசி இதை திரும்ப பெற வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும் தயாராகும் என்பதை தெரியப்படுத்தி. நிச்சயமாக திரு யுவராஜ், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. VGP Maran Kingdom, ECR, Injambakam, Chennai.